ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சினிமா அப்டேட் தான் நம்ம சேனல் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் தளபதி 16 ஃபர்ஸ்ட் லுக் பத்தி. இப்போ ஃபேன்ஸ்லாம் ஆல்ரெடி நியூ இயர்க்கே எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஒரு லாஸ்ட் டைம் வேற இந்த படம் ஸ்டார்ட்லேருந்து ப்ரொமோட் ஆனதுனால விஜய் நான் லாஸ்ட் படம்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தளபதி 16 ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து டைட்டில் கார்டு ஜனநாயகன் சொல்லி செமையா, அதுவும் ரிப்பப்ளிக் டே அப்ப அந்த டைட்டில் பயங்கரமா இருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் நெய்வேலியில் ஷூட்டிங் வந்துச்சுல மாஸ்டர் டைம்ல, அந்த டைம்ல ஒரு செல்ஃபி எடுத்திருந்தாங்க. அது வைரலாக போச்சு. அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லுக் பேட்டர்ன் விட்டுருக்காங்க. விஜய்னா ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸ் ஷர்ட்ல, பிளாக் கலர் பேண்ட்ல, பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா எல்லாம் ஒயிட்ஸ்ல மசா இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பா பாலிடிக்ஸ் மூவி தான். ஆஃப்டர் சர்க்காருக்கு அப்புறம் விஜய் நடிக்கிற 2வது பாலிடிக்ஸ் மூவியா இருக்கும். இது வரைக்கும் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்டேட்டை தாண்டி இந்த படத்துல எந்த அப்டேட்டும் வந்ததில்லை. ஐ மீன் ஷூட்டிங்ஸ்ல லீக் ஆகுறது, ஒன்ஸ் மட்டும் அந்த ஆஃபீஸர்ஸ் அகாடமியில் சென்னையில் ஷூட்டிங் நடந்துச்சு, பயனூர்ல ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, அந்த அளவு தான் அப்டேட் இருக்கு. ஏன்னா என்னவே யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. அதை தாண்டி பேரலா வந்ததுன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு பூமர் மாமா பகவந்த் கேசரின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்தை ரீமேக் பண்றதா ஒரு அப்டேட் வந்துச்சு. பட் ஆனா வினோத் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இந்த படம் கண்டிப்பா ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், பாலிடிக்ஸும் இருக்கும், அது மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. 200% தளபதியோட படமா இருக்கும். ஸோ கமர்ஷியலாக எல்லாரும் பார்க்குற படமா இருக்கும். விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அது அரசியல் படமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, இந்த படம் கமிட் பண்ணும்போதே ஸோ என்னோட படத்தை எல்லா வயசில் இருக்கிற பசங்களும் பார்ப்பாங்க, எல்லா அரசியல் கட்சியினரும் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கணுன்றது தான். ஸோ ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல்வாதியையோ தாக்குற படமாக இல்லாமல் ஒரு லைட்டான விஷயங்களை வச்சு ஒரு 100% கமர்ஷியல் படம். இந்த படத்துல கேஸ்ட் அண்ட் க்ரூ பாத்தீங்கன்னா பாபி தியோல், பூஜா ஹெக்டே விஜயோட பேரா பண்றாங்க. பாபி தியோல் வில்லனா பண்ணுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரகாஷ் ராஜ், வரலட்சுமி சரத்குமார், டிஜே, நரேன், கௌதம் வாசுதேவ் மேனன். ஸோ சரியான டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேரக்டர்ஸ்லாம் நல்லா சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்தரா ஒன்று, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எனக்கு பர்சனலா பிடிச்சதுன்னா சத்யன் சூரியன். அவங்க ஆல்ரெடி மாஸ்டர்ல பயங்கரமா இந்த லென்ஸ்லாம் விஜய் எந்தெந்த ஃபிலிம்ல வந்தாலும் பயங்கரமா இருப்பாங்க. ஸோ அது எக்ஸ்பெக்ட் பண்றோம். பேக் போன் இந்த படத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா வினோத் தான். ஸோ அதை தாண்டி ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா அனிருத், பிஜிஎம் கிங்னு சொல்லலாம். லியோக்கு அப்புறம் வேற சேர்றாங்களா, உங்க லாஸ்ட் டைம் வேற எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி அவரும் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் விட்டுருந்தாங்க. அதில் கூட த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு ஸ்லோகன்லாம் போட்டுட்டு, அதுக்கு மீனிங் என்னன்னா ஆக்சுவலாக ஜனநாயகத்தில் தீபம் ஏற்றுறவங்க அது மாதிரி. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்குற வச்சு சொல்கிறது கண்டிப்பாக அது ஒரு பாலிடிக்ஸ் மூவியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ எதுனாலும் நமக்கு விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைனல் செலிப்ரேஷன் தான். ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், படம் ரிலீஸ் ஆகட்டும், இல்லை FDFSல பார்க்குறதாகட்டும், இல்லை திருப்பி ஒரு 4 வாட்டி பார்ப்பாங்கல்ல அந்த ஃபேன்ஸுக்கும் சரி. ஸோ விஜயனா படம் கதை அதெல்லாம் தேவையில்லை. நான் விஜயனாக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அவங்களாம் லிட்ரலி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த 16 படத்தையும் திருப்பி ரீவாட்ச் தான் பண்ணணும். மேபி இதுல ஒரு ஆள் நானா கூட இருக்கலாம். ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற விஜயனா பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா போய் பார்ப்பாங்க. ஏன்னா லாஸ்டா ஒரு வாட்டி வருது இல்ல. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இந்த படம் இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து எதுவுமே கிரியேட் பண்ணல. ஐ மீன் அது கூட நல்லதுதான். இப்போ கூட கோட் கூட அதே மாதிரி தான், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் படம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த படம் விஜயனா கரியர்ல பெஸ்ட் மூவியா இருக்கணும். வினோத் அவங்க ஆல்ரெடி காப்ரோல நல்லா காமிச்சிருப்பாங்க. அவங்களோட படத்தை தீரன், வலிமை எல்லாத்துலயுமே ஹீரோஸ்லாம் மேக்ஸிமம் காப்பா தான் இருப்பாங்க. இந்த படத்துல விஜய் காப்பா இருக்கிறது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஆபீசர்ஸ் அகாடமியில வந்துட்டு ஷூட்டிங் போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒன் லாஸ்ட் டைம் விஜய் நான் பார்க்க போறோம். ஸோ அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்து என்னன்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, நல்லா இருந்துக்கா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. விஜய் ஃபேன்ஸ்லாம் தெரிவிக்க விடுங்க, அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் லவ், ஸ்டே சேஃப், ஜெய் ஹிந்த்.